மாற்றுவார், வளமுடன் வாழும் வழியை காட்டுவார். வாருங்கள் ஒருவராய் இணைந்திடுவோம், வானக தந்தையை நாம் வணங்கிடுவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, திருவருகை கால வார நாட்களை இன்று முதல் நாம் தொடங்குகிறோம். இயேசு பிறப்பதற்கு இன்னும் 9 நாள் இருக்கின்ற இந்த நிலையிலே நம்மையே இன்னும் நாம் சிறந்த முறையில் தயாரிக்க இன்றைய வாசகங்கள் நம்மை அழைக்கின்றன. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பை ஒட்டிய நிகழ்வுகள் இந்த நாட்களில் நமக்கு சிந்தனைக்கு தரப்படுகின்றன. ஆண்டவர் இயேசுவினுடைய தலைமுறை பட்டியல் அட்டவணை இன்று நமக்கு வாசகமாக தரப்பட்டுள்ளது. எனவே அந்த அட்டவணையில் பங்கு பெற்ற எல்லாருமே அந்த மீட்பில் அவர்கள் பங்கெடுத்தவர்களாக, மீட்பின் வரலாற்றில் அவர்கள் பங்கெடுத்தவர்களாக இருக்கின்றார்கள். எனவே அத்தகைய ஆண்டவர் இயேசு தருகின்ற அந்த மீட்பில் நாம் பங்கெடுக்க நம்மை தகுதியான முறையில் நாம் தயாரிக்க அதற்கான அருளை இந்த பள்ளியில் நாம் கேட்போம். இன்றைய திருப்பலியானது அருள் எட்வர்ட் கிறிஸ்டினா இவர்களுடைய மகள் லெனி மரியா இவர்களுக்கு பூரண உடல் சுகம் தந்தமைக்கு மோட்சராகினி அன்னைக்கு நன்றி பலியாகவும், பெரியமிளகு பாறை அடைக்கலராஜ் சர்மிளா குடும்பத்திற்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாக மகள் நேவிஸ்ரீனுக்கு பட்ட படிப்புக்கான இடம் கிடைக்க வேண்டும் என்றும், பெரியமிளகு பாறை ஜெயசீலன் ஜெனி குடும்பத்தில் மறைந்த பூதலூர் ஜெயராணி கலைச்செல்வன் இன்று 43வது நினைவு நாளில் அவருடைய ஆன்ம இளைப்பாற்றிற்காக, பெரியமிளகு பாறை செல்வமேரி குடும்பத்தில் மறைத்த லூர்து மேரி, அந்தோணி தாஸ், அமல்ராஜ், தன்ராஜ் இவர்களுடைய ஆன்ம இளைப்பாற்றிற்காக, கோரிமேடு செபாஸ்டின் சலோமி குடும்பத்தில் மறைத்த ஜோசப் இவர்களுடைய ஆன்ம இளைப்பாற்றிற்காக இப்பலியை நாம் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். பலி தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் நாம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் எல்லாம் இறைவன் நம்மை திறக்க வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. இறைவா, மனித இயல்பை உண்டாக்கியவரும் மீண்டவரும் நீரே. என்றும் கன்னியான மரியாவின் வயிற்றில் உம் வார்த்தை மனித உடல் எடுக்க விரும்பினீரே. எங்கள் வேண்டல்களை கனிவுடன் கண்ணோக்கி ஒவ்வொரு திருமகன் எங்கள் மனித இயல்பை ஏற்றதன் வழியாக அவரது இறை இயல்பில் பங்கு கொள்ள எங்களை தகுதி உள்ளவர்கள் ஆக்குவாராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். முதல் வாசகம்
தொடக்கம் 49 இருந்தது. யாக்கோபு தம் புதல்வர்களை வரவழைத்து கூறியது, என்னை சுற்றி நெல்லுங்கள், வரவிருக்கும் நாட்களில் உங்களுக்கு நிகழ இருப்பதை நான் அறிவிக்கப் போகிறேன். கூடி வந்து உற்று கேளுங்கள். யாக்கோபின் புதல்வர்களே, உங்கள் தந்தையாகிய இஸ்ரேலுக்கு செவி கொடுங்கள். யூதா உடன் பிறந்தோர் உன்னை புகழ்வர். உன் கை உன் எதிரிகளின் கழுத்தில் இருக்கும். உன் தந்தையின் புதல்வர் உன்னை வணங்குவர். யூதா, நீ ஒரு சிங்கக்குட்டி. என் மகனே, இறை கவர்ந்து வந்துள்ளாய். ஆண் சிங்கமென பெண் சிங்கமென அவன் கால் மடக்கி படுப்பான். அவன் துயில் கலக்க துணிந்தவன் எவன்? அரசுரிமை உடையவர் வரும் வரையில், மக்களினங்கள் அவருக்கு பணிந்திடும் வரையில், யூதாவை விட்டு செங்கோல் நீங்காது, அவன் மரபை விட்டு கொச்சம் மறையாது. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவாவுக்கு நன்றி. என்னையே மாற்றுமே, அமைதியின் தோழனாய் என்னையே மாற்றுமே, அன்பனே இறைவனே என்னிலே வாருமே, அமைதியின் தோழனாய் என்னையே மாற்றுமே, பகைமை உள்ள இடத்தில் பாசத்தை வளர்க்கவும், பகைமை உள்ள இடத்தில் பாசத்தை வளர்க்கவும், வேதனை நிறைந்த மனதில் மன்னிப்பு வழங்கவும், வேதனை நிறைந்த மனதில் மன்னிப்பு வழங்கவும், கலக்கம் அடையும் வாழ்வில் நம்பிக்கை ஊட்டவும், அமைதியின் தூதனாய் என்னையே மாற்றுமே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. உன்னதரின் ஞானமே, ஆற்றலுடன் அனைத்தையும் அன்பாய் நடத்துகின்றவரே, எங்களுக்கு உண்மையின் வழியை வழிகாட்ட வந்தருளும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கு. மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 1 இறைவார்த்தைகள் 1 முதல் 17 வரை. தாவீதின் மகனும் ஆபிரகாமின் மகனுமான இயேசு கிறிஸ்துவின் மூதாதையர் பட்டியல். ஆபிரகாமின் மகன் ஈசாக்கு, ஈசாக்கின் மகன் யாக்கோபு, யாக்கோபின் புதல்வர்கள் யூதாவும் அவர் சகோதரர்களும், யூதாவுக்கும் தாமாருக்கும் பிறந்த புதல்வர்கள் பெரேட்சும் செராகும், பெரேட்சின் மகன் எட்சரோன், எட்சரோனின் மகன் ராம், ராமின் மகன் அமினதாபு, அமினதாபின் மகன் நகசோன், நகசோனின் மகன் சல்மோன், சல்மோனுக்கும் ரகாவுக்கும் பிறந்த மகன் போவாசு, போவாசுக்கும் ரூத்துக்கும் பிறந்த மகன் ஒபேது, ஒபேதின் மகன் ஈசாய், ஈசாயின் மகன் தாவீது அரசர், தாவீதுக்கு உரியாவின் மனைவியிடம் பிறந்த மகன் சாலமோன், சாலமோனின் மகன் ரகபயாம், ரகபயாவின் மகன் அபியாம், அபியாமின் மகன் ஆசா, ஆசாவின் மகன் யோசபாத்து, யோசபாத்தின் மகன் யோராம், யோராமின் மகன் உசியா, உசியாவின் மகன் யோதாம்,
யோதாமின் மகன் ஆகாசு, ஆகாசின் மகன் எசேக்கியா, எசேக்கியாவின் மகன் மனாசே, மனாசேயின் மகன் ஆமோன், ஆமோனின் மகன் யோசியா, யோசியாவின் புதல்வர்கள் எக்கோனியாவும் அவர் சகோதரர்களும். இவர்கள் காலத்தில் தான் யூதர்கள் பாபிலோனுக்கு சிறைபிடித்து செல்லப்பட்டார்கள். பாபிலோனுக்கு சிறைபிடித்து செல்லப்பட்ட பின்பு எக்கோனியாவுக்கு பிறந்த மகன் செயல்தியேல், செயல்தியேலின் மகன் செருபாபேல், செருபாபேலின் மகன் அபியூது, அபியூதின் மகன் எலியாக்கிம், எலியாக்கிமின் மகன் அசோர், அசோரின் மகன் சாதோக்கு, சாதோக்கின் மகன் ஆர்கிம், ஆர்கிமின் மகன் எலியூது, எலியூதின் மகன் எலெயசார், எலெயசாரின் மகன் மாத்தான், மாத்தானின் மகன் யாக்கோபு, யாக்கோபின் மகன் மரியாவின் கணவர் யோசேப்பு, மரியாவிடம் பிறந்தவரே கிறிஸ்து என்னும் இயேசு. ஆக மொத்தம் ஆபிரகாம் முதல் தாவீது வரை தலைமுறைகள் 14, தாவீதின் முதல் பாபிலோனுக்கு சிறைபிடித்து செல்லப்பட்டவர்கள் வரை தலைமுறைகள் 14, பாபிலோனுக்கு சிறைபிடித்து செல்லப்பட்டவர்கள் முதல் கிறிஸ்து வரை தலைமுறைகள் 14. ஆண்டவரின் அருள்வாக்கு. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, திருவருகை காலத்திலே கிறிஸ்து பிறப்பு விழாவை கொண்டாட நம்மை தயாரிக்கின்ற இந்த நாட்களில் இன்று முதல் நாம் திருவருகை கால வார நாட்களாக இயேசுவினுடைய பிறப்பு திருவிழாவை கொண்டாடுவதற்கு முக்கியமாக 9 நாள் நவநாளாக இன்று முதல் நாம் தொடங்குகிறோம். இன்றைய நற்செய்தி வாசகத்தை நாம் வாசிக்கும் போது இந்த தலைமுறை அட்டவணை பட்டியல், இதில் நாம் சிந்திப்பதற்கு தியானம் செய்வதற்கு பெரிதாக ஒன்றுமில்லை என்பது போல தோன்றும். பெயர்களாகத்தான் முழுவதுமாக அது இருக்கிறது என்று. ஆனால் இதற்கு பின்னணியில் சற்று ஆழமாக சிந்திக்கின்ற பொழுது கடவுளுடைய மீட்பு திட்டம் செயல் எப்படி நிறைவேற்றப்படுகிறது என்பதை நாம் உணர முடியும். எனவே அன்னை மரியாளுடைய அந்த பாடலிலே அவர் கடவுளுடைய இரக்கத்தை மிக அழகாக சொல்லுவார். ஆபிரகாமுக்கும் அவர்தம் வழிமரபினருக்கும் என்றென்றும் இரக்கத்தோடு நினைவில் கொண்டீர் என்று சொல்லுகின்ற பொழுது தம் ஊழியராகி இஸ்ரேலுக்கும் துணையாக இருந்து வருகிறார் என்று அந்த கடவுள் எப்படி ஆபிரகாம் முதல் அடுத்து வந்த தலைமுறையினர் எல்லாருக்கும் அவர் தன்னுடைய இரக்கத்தை காண்பித்தார், இரக்கத்தோடு எல்லா தலைமுறையினரைகளையும் அவர் வழி நடத்தினார் என்று மொத்தம் நாம் பார்க்கின்ற பொழுது கிறிஸ்து வரை உள்ள தலைமுறைகள் 42 தலைமுறைகள் இருக்கின்றன. எனவே ஆண்டவருடைய இரக்கம் என்பது எல்லா தலைமுறையினர் மக்களிடத்திலும் அவருடைய இரக்கம் என்பது இருந்து வருகிறது. இதிலிருந்து கடவுளுடைய இரக்கம் என்பது அது மாறாத ஒன்றாக நேற்று இன்று என்றுமே கடவுளுடைய இரக்கம் மக்களிடத்தில் நம்முடைய அந்த தலைமுறையினரிடத்தில் அது மிகுதியாக இருந்து வருகிறது என்பதை இதிலிருந்து நாம் பார்க்கின்றோம். இவை இப்படியாக கடவுளுடைய அந்த இரக்கமும் அன்பும் வழிகாட்டுதலும் ஒவ்வொரு தலைமுறையிலிருந்து அடுத்த தலைமுறைக்கு தொடர்ந்து அது அவர்களை வழிநடத்தி வருகிறது என்பதை நாம் பார்க்கின்றோம். அடுத்து இரண்டாவதாக இதில் இருக்கின்ற ஒரு முக்கியமான செயலில் கடவுள் தாம் கொடுத்த அந்த வாக்குறுதியை அதை காப்பாற்றுகின்றவராக அதை அப்படியே செயல்படுத்துகின்றவராக நம் கடவுள் இருக்கிறார் என்பதுதான். யூதா நாட்டு பெத்லகேமே, நீ ஆட்சி மையங்களில் சிறியதாக இருந்தாலும் இஸ்ரேலை ஆள போகிறவர் ஒருவர் உன்னிலிருந்தே தோன்றுவார் என்பது அந்த யூதா அந்த குலத்தவருக்கு கொடுக்கப்பட்ட ஒரு வாக்காக இருந்தது. எனவே அதன்படி அந்த யூதா குலமாகிய யூதா மரபாகிய அந்த தாவீதினுடைய அந்த குலத்தில் தான் கிறிஸ்து அங்கே தோன்றுகிறார். எனவே இப்படியாக இஸ்ரேல் மக்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த வாக்குறுதியின்படி முதல் வாசகத்தில் நாம் வாசிக்க கேட்டது போல யூதா நாட்டு சிங்கம் என்று சொல்லுகின்ற அதன்படியே அவர் அந்த குலத்தில் இருந்துதான் கிறிஸ்து தோன்றுகிறார். எனவே கடவுள் தாம் கொடுத்த அந்த வாக்குறுதியை செயல்படுத்துகின்றவராக இருக்கிறார் என்பதை நாம் பார்க்கின்றோம். அடுத்து மூன்றாவதாக நாம் பார்க்கின்ற பொழுது கடவுள் தன்னுடைய வாக்குறுதியை செயல்படுத்துவதற்கும் இன்னும் அந்த மீட்பு திட்டத்திலே பங்கெடுப்பதற்கும் இஸ்ரேலர்கள் யூதர்கள் என்பது மட்டுமல்ல, மாறாக புறநத்து மக்களையும் சேர்த்து அவர் அதிலே சேர்த்துக் கொள்கின்றார். இன்னும் நாம் பார்க்கின்ற பொழுது பலவீனமானவர்களையும் சேர்த்து தன்னுடைய
அவர்களை மாற்றி தன்னுடைய மீட்பு திட்டத்திலே அதில் பங்கு கொள்ள வைக்கிறார் என்பதை நாம் பார்க்கின்றோம். ரூத்து அவர் புறையினத்து பெண்ணாக இருந்தாலும் அங்கே போவாசினுடைய அந்த மனைவியாக இந்த தலைமுறை அட்டவணையிலே அவர் அங்கே பங்கு கொள்கின்றார். அதே போல நாம் பார்க்கின்ற பொழுது தாவீதினுடைய உரியாவின் மனைவியாக இருந்து பிறகு தாவீதின் மனைவியாக ஆகிற பத்சேபா, அவர் ஒரு பலவீனமான ஒரு மனிதராக இருந்தாலும் ஆண்டவருடைய மீட்பு திட்டத்தில் அவரும் பங்கு கொள்கின்றார். எனவே தாவீது தன்னுடைய அந்த கடவுளுக்கு எதிராக சென்றாலும் அவர் கடவுள் பாதம் முன்வைத்து அந்த வேண்டிய அந்த மன்றாட்டு அந்த முன்வைத்த அந்த மன்னிப்பை கடவுள் அவருக்கு வழங்கி அந்த தாவீதின் குலத்திலே கிறிஸ்து தோன்ற செய்கிறார். எனவே இப்படியாக எல்லாருக்குமே அதில் நாம் பங்கெடுக்க, ஒரு தவறு செய்து திருந்தி நாம் மனம் வருந்தி ஆண்டவரிடம் வருகின்ற பொழுது நம்மையும் தகுதியுள்ள மனிதனாக அவர் மாற்றி அந்த அவருடைய ஆசையை நமக்கு வழங்குகிறார் என்பதை நாம் இதிலிருந்து பார்க்கின்றோம். எனவே பார்த்தவர்களே, இப்படியாக நாம் இந்த கிறிஸ்துவனுடைய இந்த தலைமுறை அட்டவணை பட்டியலில் நாமும் பங்கு கொள்ள வேண்டும். அவருடைய ஒரு ஆசீர்வாதம் நமக்கு முழுமையாக வேண்டும் எனில் கடவுளுடைய இரக்கத்தின் மீது நமக்கு ஆழமான நம்பிக்கை வேண்டும். அவருடைய இரக்கமே நம்மை வழி நடத்துகிறது என்பதை நம்முடைய வாழ்வில் நாம் உணர வேண்டும். இதே போல விவிலியத்தில் இருக்கின்ற அவருடைய இறைவார்த்தையின்படி கடவுள் தாம் கொடுத்த அந்த வாக்குறுதியின்படி என்றுமே நம்மை செயல்படுத்துகின்றார், வழி நடத்துகின்றார். கொடுத்த வாக்குறுதியின்படி என்றுமே நடப்பவர் நாம் கடவுள் என்பதை நம்முடைய வாழ்வில் உணர வேண்டும். பலவீனமானவர்களாக நாம் இருந்தாலும் ஒரு கட்டத்தில் மனம் மாறுகின்ற பொழுது கடவுள் அவருடைய அந்த ஆசையை நமக்கு நிறைவாக தந்து அவருடைய இறையாட்சிக்குள் நம்மையும் அவர் இணைக்கிறார் என்பதையும் இந்த நாளில் நாம் உணர கடமைப்பட்டுள்ளோம். எனவே பார்த்தவர்களே, நம்முடைய வாழ்விலே நாம் எப்படிப்பட்டவர்களாக கிறிஸ்துவினுடைய இந்த தலைமுறை அட்டவணை பட்டியலில் நாம் இடம்பெறுகின்ற அல்லது அவருடைய ஆசையை அவருடைய முழுமையாக பெற்று அவருடைய மீட்பை நிறைவாக பெற்றுக் கொள்கிற வகையில் நாம் இருக்கின்றோமா? இந்த அதற்கேற்ற அந்த ஒரு நல்ல ஒரு தயாரிப்பை இந்த நாட்களில் நாம் மேற்கொள்கின்றோமா என்பதை சிந்தித்து அதற்கான அருளை இந்த வழியில் நாம் கேட்போம். ஆமென். திருவடி வைத்தோம் ஏற்றிடுவாய் இறைவா, பலியாய் மாற்றிடுவாய் தலைவா. எல்லாம் கொண்டோம் திருவடி வைத்தோம் ஏற்றிடுவாய் இறைவா, பலியாய் மாற்றிடுவாய் தலைவா. சகோதர சகோதரிகளே, என்னுடைய உங்களுடைய வாணை வழியில்லாமல் தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவரே, உமது திரு அவையின் காணிக்கைகளை புனிதப்படுத்தி அருளும். அதனால் தூய மறை நிகழ்வின் வழியாக நாங்கள் விண்ணக உணவினால் புத்துணர்வு பெற தகுதியடைய செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையை ஏற்றுள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலமாகும். இறைவாக்கினர் அனைவரின் திருவுரைகள் கிறிஸ்துவை முன்னறிவித்தன.
சொல்லத்திலே அன்புடன் கண்ணித்தாய் அவரை தம் திருவயிற்றில் தாங்கினார். அவர் வரவிருக்கின்றார் என யோவான் அறிவித்தார். வந்தபின் அவரை சுட்டி காட்டினார். நாங்கள் விழிப்போடு வேண்டுவதையும் அக்களிப்போடு தமது புகழ் பாடுவதையும் அவர் காணும் பொருட்டு தமது பிறப்பின் மறைபொருளை முன்னரே மகிழ்வுடன் எதிர்பார்த்திருக்க எமக்கு அருளினார். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவாரோடும் வான் படைகள் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்களும் ஒரு ஆட்சியை புகழ்ந்து முடிவின்றி சொல்வதாவது: ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உலகம் கணித்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நின்று செலுத்தி அதை பிட்டு தாம் சீடர்களுக்கு அழைத்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தான் சீடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் சத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கை மறை பொருள். ஆகவே ஆண்டவரை, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உத்திரமுன் நின்று உமக்கு ஊழியம் உரைய தகுந்தவர்கள் இடங்களை ஏற்றுக்கொண்டு எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரை, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர், ஆரோக்கியராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்திருளும். சிறப்பாக திருப்பலி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்ற அருள் எட்வர்ட் கிறிஸ்டினா குடும்பத்தினர், அடைக்கலராஜ் சர்மிளா குடும்பத்தினர், ஜெயசீலன் ஜெனிக் குடும்பத்தினர், செல்வமேரி குடும்பத்தினர், செபாஸ்டின் சலோமி குடும்பத்தினர், இந்த குடும்பங்களை நிறைவாக ஆசீர்வதித்து நம்பிக்கையோடு இவர்கள் முன்வைக்கின்ற எல்லா வேண்டுதல்களுக்கும் இரக்கத்தினாலும் பேரன்பினாலும் செவி சாய்த்திரடும். உயர்த்திலும் எதிர்நோக்குடன் தூங்கிக் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக வழியினில் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உகந்தவராக இருந்தோம் எங்கள் பாதுகாவலர் புனித சந்தியாகப்பர் ஆகிய புனித அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மனம் அருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரின் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்று உமக்கு உரியதே. மீட்பரின் கடலையால் கற்பிக்கப்பட்டு இறை படைப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம்: எங்களுக்கு
ஆண்டவரை தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளவுமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலையை பெற்று யாதொரு கலக்கமும் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அழைக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கும் மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அடைந்திருப்பீரா. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தரும். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவின் திருவுடலும் திருரத்தங்களை நீதிக்கு நடனைக்கும் உள்ளாக்காமல் உமது பரிவிரக்கத்தால் உமது உடலுக்கும் பாதுகாப்பாகவும் நடவடிக்கை. இதோ இறைவனின் செம்மறி உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செம்மறியின் திருவிருந்தில் பங்கு கொள்ள அழைக்க பெற்று நாம் அனைவரும் பேறு பெற்றோம். கிறிஸ்துவின் திருவுடல் நம்மை காத்து நிலை வாழ்வு அடைந்ததாக.
உம் அருள் எம்மை மாற்றுவதாக. தீமையின் ஆற்றல்கள் மறைந்து மாற்றி நீடித்து ஒளிரும் பொருட்டு மானிட உள்ளங்களும் முழு ஆண்டவரையும் புதிய விண்ணகம் புதிய மனம் நோக்கிய வாழ்த்துகளில் மாற்றம் பெறுவதாக. யூனிட்டி கொண்டாட்டத்தினர் விண்ணக செல்வங்களுக்கான ஆர்வத்தை எதிர்நோக்கி திருப்பயிலாக எண்ணி ஊட்டி எழுப்புவதாக. அதே அருள் என் மீட்பரின் மகிழ்ச்சியையும் அமைதியையும் அனைவருக்கும் அளிப்பதாக. என்றென்று போற்றுதற்குரிய எம் கடவுளாகிய உமக்கே ஆட்சியும் புகழும் இன்றும் என்றும் உரித்தாக. ஆமென். அவர்களே அனைவரும் உலகால் படியிடுவோம். இயேசு பிறப்பு விழாவுக்கு முதல் நாள் நவநாள் ஜெபம். ஓர் எல்லை தொடங்கி மறை எல்லை வரை அனைத்தையும் திடமாகவும் துணிவாகவும் இனிதே நடத்தி வரும் உன்னதரின் திரு வாயில் நின்று புறப்படும் ஞானமே, நீதியின் பாதையையும் உண்மையின் வழியையும் எமக்கு படிப்பித்தருள வந்தருளும் சுவாமி வந்தருளும். ஜெபிப்போமாக. ஆண்டவராகிய இயேசுவே, விரைந்து வாரும், காலம் தாழ்த்தாதேயும். உமது பரிவிரக்கத்தில் நம்பிக்கை கொள்ளும் நாங்கள் உமது வருகையினால் ஆறுதலும் ஆதரவும் பெறுவோமாக. தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். நன்றியோடு மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, விண்ணக கொடைகளால் நிறைவு பெற்ற நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். உம் ஆவியாரால் தோண்டப் பெற்று வரவிருக்கும் உம் கிறிஸ்துவின் திருமுன் சுடர்விட்டு எரியும் விளக்குகளாக ஒளிர நாங்கள் பேராவல் கொள்ள செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் நம் அனைவருக்கும் ஆசி அளிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறை